வாசிக்க நேர்ந்தது. நாம் இந்த 17ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். என்னாகும் 17ஆம் அதிகாரத்தில் அந்த முழு அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த சம்பவத்தினூடாய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அவர் எவ்வளவாய் ஒரு பலப்படுத்த என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நாம் ஒவ்வொரு வசனமாய் வாசிப்போம். 17ஆம் அதிகாரம் என்னாகும் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்பதற்கு முன்பாக நாம் ஒரு நிமிடம் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். சிஸ்டர் கவிதா ஜெபிக்கிறேன். சோத்ரம் 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 அந்தவே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே, இந்த நாளினை கொடுத்தமைக்காக நன்றி அப்பா. நாங்கள் கேட்க போகும் வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. எங்கள் வார்த்தையால் பலப்படுத்தும் தேவனை எங்கள் ஆத்மாவை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி எங்களை ஆட்சி தேற்றி நடத்துவதற்கு நன்றி நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நிறைந்த நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நாம் 17ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அடுத்த வசனம். இது ஆண்டவர் ஒரு காரணம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் செய்ய வைக்க மாட்டார். இங்க இந்த என்னாகும் 17ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் செய்யும்படியாக மோசேக்கு கட்டளையிடுகிறார் என்று சொன்னால், இதற்கு முன்பாக ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட் நடக்குது. இங்க நம்ம பார்க்கும் பொழுது இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரோட பேசி ஒவ்வொரு வம்சத்துக்கும் ஒவ்வொரு தலைவனாக ஒவ்வொருவரிடத்துல என்ன செய்யணுமா, அந்த ஒவ்வொரு பிரபுவின் இடத்துல ஒவ்வொரு கோடாக 12 கோடை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பேரை எழுதுவாயா என்று சொல்லுகிறார். அப்போ ஒவ்வொருத்தருடைய கோல்ல ஒவ்வொருத்தருடைய பேரை கர்த்தர் எழுத சொல்றாரு. ஸ்பெசிபிக்கா ஆண்டவர் சொல்லும் பொழுது லேவியினுடைய கோலின் மேல் ஆரோனின் பேரை கர்த்தர் என்ன பண்றாரு, எழுத சொல்றாரு. ஏன் இதை சொல்லுகிறேன்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி 16ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்னவென்று சொன்னால், கர்த்தர் மோசேயை தமக்கென்று அவர் தெரிந்து கொள்ளுகிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாக தெரிந்து கொள்ளுகிறார். அதிலே மோசேயின் சகோதரனாய் இருக்கிற ஆரோனை கர்த்தர் ஆசாரியனாய் தெரிந்து கொள்ளுகிறார். லேவி கோத்திரம் அது என்னது, கர்த்தருக்கென்று ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடிய கோத்திரமாக இருக்கிறது. அந்த கோத்திரத்திலிருந்து கர்த்தர் செய்கிறார் சொன்னால் ஆரோனை தெரிந்தெடுக்கிறார். அந்த ஆரோனையும் ஆரோனின் வம்சமா இருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகள், அவருடைய தலைமுறைகளை கர்த்தர் ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடிய தேவனுடைய சமூகத்தில் ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடிய கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். இது கர்த்தரால் நியமிக்கப்பட்டது. ஆனால் இந்த காரியத்திலே இந்த 16ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது இதே லேவி கோத்திரத்திலே ஆரோன் ஆசாரியனா இருக்கக்கூடிய இதே லேவி கோத்திரத்திலே கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் என்ன செய்யணும் சொன்னால், மற்ற வம்சத்தில் உள்ள சிலரையும் அவன் என்ன செய்கிறான், தூண்டிவிட்டு, ஆண்டவர் மோசையை கொண்டுதான் செய்வாரா, நம்மை கொண்டெல்லாம் செய்ய மாட்டாரா, நான் கூட லேவி கோத்திரம் தான், நான் லேவி கோத்திரமா தான், எங்களுக்கும் ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்தின் பணிவிடைகளை செய்ய ஆண்டவர் என்னையும் தான் எங்களையும் தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த மோசையும் ஆரோனும் மாத்திரம் ரொம்ப பெரிய இவனுங்க மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்களே, அப்ப நம்ம எதுக்கு இருக்கோம், நாமளும் அதே ஆசாரிய கோத்திரம் தான், அதே லேவி கோத்திரம், அதே ஊழியம் செய்யக்கூடிய கோத்திரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனால் லேவி கோத்திரத்தை கர்த்தர் செய்கிறார், ஆண்டுடைய பணிவிடைகளை செய்ய ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். ஆனால் அதிலே ஸ்பெசிபிக்கா ஆரோனுடைய கோத்திரத்தை, ஆரோனுடைய குடும்பத்தை என்ன பண்றாரு, தேவனுடைய சமூகத்திலே ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாய் ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். ஆனால் இவர்கள் அதை அவங்களால என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கர்த்தரே இதை செய்கிறார், ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, 3வது வசனத்துல அந்த சம்பவத்துல 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கும்போது 3வது வசனத்துல சபையார் எல்லாரும் பரிசுத்தமாக
அதனால ஆண்டவர் சபையார் எல்லாருன்னா, அதாவது ஸ்பெசிபிக்கா லேவி கோத்திரம் இவங்க எல்லாருமே எப்படிப்பட்டவங்க? பரிசுத்தமானவங்க தான். நீ என்னமோ பெரிய இவங்க மாதிரி அண்ணனும் தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீங்க ஏன் உங்களை உயர்த்துறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மோசே அதை கேட்டு முகம் குப்புற விழுந்தார். என்னதான் முகம் குப்புற விழுந்தாருன்னா என்ன ஆச்சா? உடனே ஆண்டவருடைய சமூகத்தோட சாஷ்டாங்கமா விழுறாரு. ஆண்டவரே, என்னப்பா இது புது பிரச்சனை, ஏன் ஆண்டவரை எப்படி இவங்க பண்றாங்க, நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க வழிநடத்துறீங்க, அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் ஆண்டவரை இன்னும் உங்க சமூகத்துல என்ன பண்ற, நான் தாழ்த்துற ஆண்டவர் சொல்ல அவர் என்ன பண்றாரு? அவருடைய சமூகத்துல சாஷ்டாங்கமாய் விழுகிறார். அப்படி சாஷ்டாங்கமாய் விழுந்து அவர் என்ன செய்யறாரு சொன்னா, கோராகையும் அவருடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம் மண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார். அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார் என்று சொல்லி மோசே தைரியமாய் தேவனுடைய சமூகத்தில் சொல்றார். ஏன்னா தேவன் பேசினார் இல்லையா? அப்போ மோசே என்ன செய்யறார்? அந்த வார்த்தையை சொல்லுகிறார். அப்போ இன்னொரு காரியத்தையும் அவர் சொல்லுகிறார். என்னன்னு சொன்னா, தேவனுடைய சமூகத்திலே அந்த தூபத்தை கொண்டு வருகிறதற்கு, தூப கலசத்தை கொண்டு வருகிறதற்கு கர்த்தர் ஆரோனை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆரோனையும் ஆரோனுடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த தூப கலசத்தை அவர்களை தவிர வேற யார் கொண்டு போனாலும் என்ன ஆவாங்கன்னு சொன்னா, அவங்க என்ன ஆகுவாங்க? செத்து போயிடுவாங்க. தேவனுடைய சமூகத்துல அவங்க மரித்து போயிடுவாங்க. தேவன் அடித்து விடுவார். அப்பா மோசே சொல்றாரு, சரிப்பா நீங்க எப்படி சொல்றீங்க, ஒன்னே ஒண்ணுதான், தேவன் யாரை தெரிந்து கொண்டார் என்பதற்கு ஒரு அடையாளம் என்னது? இந்த தூப கலசம். இந்த தூப கலசத்தை தேவனுடைய சமூகத்துல யார் கொண்டு வருகிறார்களோ அவர்கள் என்னவா இருப்பாங்க? தேவனுடைய அந்த ஆசாரியனாய் தேவன் தெரிந்து கொண்டதற்கு அவங்க தகுதியுள்ளவர்களா இருக்காங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க யாரெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட அவங்க என்ன பண்ணுங்க, அவங்களோட தூப கலசத்தை நீங்க எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. வாசிங்கன்னா தொடர்ந்து வாசிங்க. 7ஆம் வசனத்துல இருந்து 6ல இருந்து வாசிங்க. 16 6ல இருந்து. நாளைக்கு அவர்களை அக்கினி போட்டு கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு அப்போது கர்த்தர் எவரை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவனாய் இருக்கிறான். லேவி புத்திரரை நீங்களே மிஞ்சி போய்விடுவீர்களா? பின்பு மோசே கோராவை நோக்கி, லேவி புத்திரரை கேளுங்கள், கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகள் செய்யவும் செய்ய வேண்டிய வேலைகள் செய்யவும் உங்களை தம்மண்டையிலே சேதப்படும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிலிருந்து உங்களை பிரித்தெடுத்தும் அவர் உண்மையும் உன்னோடு கூட லேவி புத்திரராகிய உங்களுடைய எல்லா சகோதரரையும் சேதப்படுத்தும் உங்களுக்கு அர்த்த காரியமோ இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, லேவி கோத்திரத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அவருக்குன்னு தெரிந்தெடுத்துட்டாரு. அதுதான் இங்க மோசே சொல்ற. பின்னும் மோசே கோராகை நோக்கி, லேவியின் புத்திரரே கேளுங்கள், கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யும் சபையாரின் முன்னின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம்மண்டையிலே சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிலிருந்து உங்களை பிரித்தெடுத்தது மாநில பண்ணிருக்கிறாரு. உங்க வம்சத்தை, லேவி வம்சத்தை தேவனுடைய வாசஸ்தலத்தின் பணிவிடையை செய்யவும் அவர் சபையாரை ஆண்டவருடைய சமூகத்துல நடத்த உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு இல்லையா? உங்களுக்கு ஆண்டவர் அந்த கணத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அது போதாதான், நீங்க என்ன பண்றீங்க? இப்போ ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களே அப்படின்னு சொன்னா, ஆசாரியன் தேவனுடைய சமூகத்திலே சென்று பணிவிடை செய்யக்கூடிய தேவனுடைய சமூகத்திலே நேரடியாய் செல்லக்கூடியவர். அப்ப அதையும் நாங்க தான் செய்வோம்னு சொன்னா, ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு வேலையை பிரிச்சு கொடுத்திருக்காரு. நீங்க அதை விட்டுட்டு தேவன் ஆசாரியனாய் தெரிந்து கொண்ட அந்த ஆரோனுடைய வேலையை நீங்க என்ன பண்றீங்க? அதையும் நாங்க தான் செய்வோம்னு சொல்றீங்களே, அது தேவன் கொடுத்தது, உங்களுக்கும் கொடுத்ததை நீங்க செய்யுங்க, அவருக்கும் கொடுத்ததை அவர் செய்யணும், ஆரோன் செய்யணும் என்று சொல்லி அவர் அதையும் மிஞ்சி அது உங்களுக்கு அற்பமா இருக்கா? தேவனுடைய பணிவிடை செய்றீங்களே, இது உங்களுக்கு சாதாரணமான விஷயமா? தேவனுடைய சமூகத்துல நீங்க செய்யற பணிவிட உங்களுக்கு சாதாரண விஷயமா? நீங்க அதையும் மிஞ்சி நீங்க என்ன பண்றீங்க? ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ? இதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாகவே, யாருக்கு விரோதமா? கர்த்தருக்கு விரோதமாக கூட்டம் கூடினீர்கள் சொல்லி, அப்படி ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி அங்கே மோசே சொல்லுகிறார். அப்போ இந்த சூழ்நிலையில தான் அவர் சொல்லுகிறார், நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய
இந்த தூப கலசத்துல நீங்க என்ன பண்ணுங்க, நிரப்பி கொண்டு வாங்க. அப்ப ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய தூப கலசத்தின் அந்த அக்கினி தேவனுடைய சமூகத்திலே அது மகிமையாய் கிரியை செய்யும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்ப இங்க பார்க்கும்பொழுது தூப கலசம் என்று சொல்லும்போது அதிலே செலுத்துகிற அந்த தூப வர்க்கம், அந்த தூப வர்க்கத்தை கூட ஆண்டவர் என்ன பண்ணிருக்காருன்னா அதை இப்படிதான் பண்ணணும், இது ஆண்டவருக்கு மட்டும்தான் அதை தயாரிக்கணும்னு ஆண்டவர் சொல்லி என்ன பண்ணிருக்காரு, அதை செயல்படுத்துறாரு. ஈவன் ஆரோனுடைய பிள்ளைங்க அந்த தூப கலசத்தை, அந்த தூப வர்க்கத்தை அவங்க இடும் பொழுது அவர்கள் அந்நிய தூபத்தை இட்டதுனாலேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவர் அவங்கள அடிச்சுட்டாங்க. அவங்க ஆரோனுடைய பிள்ளைகள் அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான். ஆனா ஆண்டவர் சொல்லாத ஒரு அந்நிய தூப வர்க்கத்தை அதை போட்டதுனால அவங்க என்ன பண்ணாங்க, அடிக்கப்பட்டாங்க. ஆண்டவர் பார்ஷாலிட்டி பார்க்கிறவங்க, ஆனால் அவருக்கு என்ன தெரியுமா, எல்லாமே எப்படி இருக்கணும், நல்ல நேர்த்தியாய் அவருக்கு செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய அந்த விருப்பமா இருக்கிறது. அப்போ ஆரோனுடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவங்களும் ஆசாரியர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனா ஆண்டவர் சொல்லாத தூப வர்க்கத்தை அவங்க போட்டதுனாலேயே அவங்க என்ன பண்ணாங்க, தேவனுடைய சமூகத்திலே அடிக்கப்பட்டாங்க சொன்னால். அப்ப இங்க பார்க்கும் பொழுது இவங்க ஆண்டவருடைய சமூகத்துல தூப கலசத்தை கொண்டு வராங்கன்னு சொன்னா அது எவ்வளவு ஒரு, இன்றைக்கு தூப கலசம் எது தெரியுமா, இன்றைக்கு தூப கலசம் எது சொல்லுங்க, என்ன கரெக்டா சொல்லுங்க, நம்முடைய ஜெபம் தான். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய ஜெபம் தான் ஆண்டவருடைய சமூகத்திலே தூப வர்க்கமா என்ன செய்கிறது, ஏறெடுக்கப்படுகிறது. ஆண்டவர் சுகந்த வாசனை என்ன பண்றாரு, நுகர்ந்து ஏற்றுக்கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அப்போ அன்றைய நாட்களிலே அந்த தூப வர்க்கம் கர்த்தருக்காக அது ஏறெடுக்கப்பட்டதா இருந்தது. அப்போ மோசே என்ன செய்கிறான்னு சொன்னா, இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், இங்க அவங்க அதுக்கும் அவங்க கீழ்ப்படியாம அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, மிஞ்சி இன்னும் அதிகமாய் அவர்கள் பேசுகிறார்கள். அப்ப அவர்கள் அதிகமாய் பேசும் பொழுது மோசேக்கு என்ன செய்கிறது, கடும் கோபம் வருகிறது. 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது மோசேக்கு கடும் கோபம் வந்தது. அவன் கர்த்தரை நோக்கி, அவர்கள் செலுத்தும் காணிக்கையை அங்கீகரிக்காதபடியாக நான் அவர்களுக்கு ஒரு கழுதையை விதவாய் எடுத்துக் கொள்ளவில்லை, அவர்களில் ஒருவருக்கு யாரும் பொல்லாப்பு செய்யவும் இல்லை என்றார். பின்பு மோசே கோராகை நோக்கி, நீயும் குடும்பத்தாராகவும் நாளைக்கு கர்த்தரை சந்நிதியில் வாருங்கள், நீயும் அவர்களும் ஆரம்பம் வந்தீர்கள். உங்களில் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் தூக்கவரிசைகளில் இருந்து அவர்களை தூக்கவரிசை போட்டு தங்கள் தூக்கவரிசைகளாகிய 250 தூக்கவரிசைகளையும் கர்த்தருடைய சந்நிதி கொண்டு வர வேண்டும். நீயும் ஆரோனும் தங்கள் தூக்கவரிசத்தை கொண்டு வாருங்கள் என்றார். அப்படியே அவர்கள் தங்கள் தங்கள் தூக்கவரிசைகளில் இருந்து அவைகளை அக்கினியில் தூக்கவரிசைகளை போட்டு ஆசாரியர் கூடார வாசலுக்கு வந்திருக்கிறார்கள். மோசேயும் ஆரோனும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு விரோதமாக கோராகு சபையார் எல்லாரும் ஆசாரியர் கூடார வாசலுக்கு கூடி ஒப்புகை செய்தார். அப்போது கர்த்தருடைய மகிமை சபைக்கெல்லாம் காணப்பட்டது. கர்த்தர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி, இந்த சபை விட்டு திரும்பிக் கொள்ளுங்கள், ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேன் என்றார். அப்பொழுது அவர்கள் முகங்குப்புற விழுந்து, தேவனே, மாம்சமான யாருடைய ஆவிகளுக்கு தேவனே, ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லாரும் பேரும் கடும் கோபப்படுவீரோ என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, கோராகு, தாத்தான், ஆபிரகாம் என்பவர்களுடைய வாசல்களிலிருந்து விலகி போகும்படி சபையாருக்கு சொல்லியிருந்தார். உடனே மோசே எழுந்தது, தாத்தான், ஆபிரகாம் என்பவர்களுக்கு போனான். இஸ்ரவேலின் மூப்பரும் அவர்களை பின் சென்று போனார்கள். இங்கே நான் வாசிக்கும் போது இங்க ஆண்டவருக்கு கோபம் வருது. உடனே அவர் சொல்றாரு, மோசே சொல்றாரு, நீங்க இப்படி சொல்றீங்கல்ல 250 பேரும், நீங்க முறுமுறுக்கிற 250 பேரும் உங்க தூப கலசங்கள்ல தூப வர்க்கத்தை போட்டு நீங்க கொண்டுட்டு வாங்க. மோசையும் சாரி யார் ஒண்ணு என்ன பண்ணிட்டோம், கொண்டு வரட்டும், ஆண்டவர் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே கர்த்தருக்கு ஒரு கோபம் வருகிறது. என்னன்னு சொன்னா, இவங்க இப்படியா நான் யாருக்கு அந்த அந்த பட்டத்தை நான் கொடுத்துருக்கணும், அவங்கள தவிர இவங்க இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு என்ன வந்து கோபம் வருகிறது. இவருடைய பேச்சை கேட்கிற இவங்களையும் நான் அடிப்பேன்னு சொல்லுவேன். அப்போ ஆண்டவர் சொல்ற, மோசே சொல்ற ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே பேசுறது யாரு, கோராகு தான், அதுக்காக நீங்க என்ன பண்ணாதீங்க, இந்த ஜனங்களை நீங்க என்ன பண்ணாதீங்க, ஒன்றும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க ஒரு காரியம் நடக்கிறது. இங்கே கர்த்தர் செய்கிறார், அந்த அந்நிய தூப வர்க்கத்தை கொண்டு வந்த அந்த கோராகு 250 பேர், இவர்களை அந்த இடத்திலே கர்த்தர் செய்கிறார், அவர்களை அந்த அக்கினியை கொண்டு வந்து நடப்பட்டாரு விழுங்க பண்ணுகிறார். அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் டைமா பாதாளம் திறக்கிறது. ஏன்னா அந்த இடத்துல கோராகும் அவனோடு கூட இருந்தவங்க அவருடைய குடும்பங்களை நின்று
கொண்டது அந்த இடத்திலே பூமி என்ன செய்கிறது? பிளக்கிறது. அந்த பூமி பிளக்கும் பொழுது இவங்க என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் டைமா கண்ணெதிர பூமி பிளந்து பாதாளத்துக்கு போன ஒரு கூட்டமா யார் காணப்பட்டது என்று சொன்னால் இந்த கோராகும் அவனோடு இருந்தவர்களும் அவருடைய குடும்பமும். இல்லையா? அப்போ இந்த காரியங்கள் இப்படியா நடக்கும் பொழுது இந்த ஜனங்கள் அப்பொழுது என்ன பண்ணல? அவங்க அமைதலா இல்ல, கர்த்தரை செய்தார் என்பதை உணராம அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அங்கே அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமா சொல்றாங்க, நீங்க இப்படிப்பட்ட காரியத்தை நீங்க செஞ்சிட்டீங்களே. இங்க பார்க்கும் பொழுது மறுபடியும் என்ன பண்ணாங்க? 42ஆம் வசனத்துல 16:42 சபையார் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக கூடி ஆசாரிப்பு கூடாரத்துக்கு நேரே பார்த்தபோது மேகம் அதை மூடினது, கர்த்தரின் மகிமை காணப்பட்டது. மோசேயும் ஆரோனும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போனார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த சபையாருக்கு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அகமாக இருந்தார். அவர்கள் முன்னுக்கு விழுந்தார்கள். மோசே ஆரோனை நோக்கி, தூபகலசத்திற்கு பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அனுப்பி போட்டு அதின்மேல் தூபவர்க்கம் இட்டு சீக்கிரமா சபைகளுக்கு போய் அவர்களுக்காக பாவநிவர்த்தி செய்து கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடுகோடு கொண்டது. வாதை தொடங்கி செய்தான். மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபை நடுவே ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதி தொடங்கிவிட்டது. அவன் தூபவர்க்கத்தை போட்டு ஜனங்களுக்காக பாவநிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கு இருவருக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. போராடும் காரியத்தின் நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினால் செத்துப் போனவர்கள் 16,700 பேர். இங்க பார்க்கும் பொழுது நாம இந்த காரியம் நடந்தது. அவங்க என்ன பண்றாங்க? இந்த கோராகு அபிராம் இவங்களுடைய கூட்டம் எல்லாம் பாதாளம் திறந்து அங்கிருந்து அக்கினி புகை எழும்பி அவங்களை என்ன பண்ணுது? விழுங்கி பாதாளத்துல தள்ளி விட்டது. அப்போ அந்த சூழ்நிலை ஜனங்கள் பார்க்கும்போது அப்போ உங்களுக்கு என்ன பயம் வரல. அப்பதான் ஆண்டவர் பண்றாரு, நான் எங்களுக்கு விரோதமா நான் என்ன பண்ண போறேன்? வாதையை உண்டாக்க போறேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த இடத்துல ஒரு வாதையை அனுப்புகிறார். அப்போ அந்த வாதையினாலே, வாதைன்னா எனக்கு யாரும் தெரியலையா, 15,000 பேர் என்ன பண்றாங்க? அங்கே மரித்து போகிறார்கள். அப்போ உடனே மோசே என்ன பண்றாரு? உடனே பரிஞ்சு பேசுற, ஆண்டவரே இந்த ஜனங்கள் நீங்க என்ன பண்ணாதீங்க, இப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் செத்தவர்களுக்கும் உயிரோடுகளுக்கும் நடுவே என்ன பண்றாரா? அந்த தூப கலசத்தை எடுத்து அதிலே அவர்களுக்கு என்ன செய்கிறாரா? அவர் பரிந்து பேசுகிற அந்த தூப வர்க்கத்தை போட்டு ஜனங்களுக்காக என்ன செய்கிறாரா? அவர் பாவ நிவர்த்தி செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப இந்த சம்பவம் இப்போ இங்க நடக்குது. இதுதான் இதுக்கு முன்னாடி நடந்த இந்த சம்பவம். இந்த சம்பவத்துக்கு பின்னாடி தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்னு சொன்னால் மறுபடியும் இப்படி ஜனங்கள் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. ஸ்பெசிபிக்கான ஒரு காரியத்தை நான் காண்பிக்க வேண்டும். இங்க ஆண்டவர் சொல்லுகிறார். இங்க நாம் பார்க்கும் பொழுது 5ஆம் வசனத்துல 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய உயிர்க்கும் இப்படி சிறைப்பிடிக்கிறவர்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முன்னுக்கு ஏற்றி ஒழியப்படுவேன் என்றார். ஆமென். இங்க பார்க்கும் பொழுது முறுமுறுப்பை ஒழிய பண்ணுகிற துளிர்த்த கோல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் இங்கே ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? முறுமுறுக்கிற இந்த காரியத்தை கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க இந்த நாளிலே கூட ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நமக்கு விரோதமான முறுமுறுப்பை கர்த்தர் ஒழிய பண்ணும்படியாய் கர்த்தர் நம்முடைய கோலை அவர் துளிர்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற முறுமுறுப்பை கர்த்தர் ஒழிய பண்ணுகிறதற்கு கர்த்தர் நம்முடைய கோலை துளிர்க்க பண்ணுவார். ஆமென். இங்க அதுதான் ஆண்டவர் சொல்ற, முறுமுறுப்பை ஒழிய பண்ண நான் கோலை துளிர்க்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. பொதுவா ஒரு கோல் என்பது எப்படிப்பட்டதா இருக்கும்? கோலினுடைய தன்மை எப்படிப்பட்டதா இருக்கும்? கோலினுடைய தன்மை எப்படி? ஒரு கோல்னா அது நல்லா காஞ்சு இருக்கும் இல்லையா? நல்லா காஞ்சு நல்லா ட்ரை ஆன பிறகு அது நல்லா சீவி அதை ஒரு கோலாக்கி அதை என்ன பண்ணுவாங்க? பயன்படுத்துவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு கோலை ஆண்டவர் என்ன செய்கிறாரா? அதை துளிர்விடும்படியாய் செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலை எப்படியாய் உலர்ந்து போயிருந்தாலும் சரி, அது மற்றவருடைய பார்வையிலே அது எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையினால வாழ்க்கை, இவங்க வாழ்க்கை ட்ரை ஆயிடுச்சு, இவங்களுடைய சூழ்நிலை ட்ரையா இருக்கு, இவங்களுடைய வீட்டுல ஒரு நல்ல காரியம் இல்லை, இப்படியெல்லாம் எந்த ஒரு சூழ்நிலை எந்த ஒரு வார்த்தை பேசப்பட்டாலும் கர்த்தர் சொல்லுகிறார்,
அந்த உலர்ந்த போன சூழ்நிலையை கர்த்தர் துளிர்விடும்படியாய் செய்வார். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமான முறுமுறுப்பை கர்த்தர் செய்வார், மாற்றி நம்முடைய கோலை கர்த்தர் பண்ணுவாரு, துளிர்க்கும்படியாய் செய்வார். எந்த சூழ்நிலை உலர்ந்து போயிருக்கிறதோ அந்த சூழ்நிலை கர்த்தர் துளிர்விடும்படியாய் செய்வார். இங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த 16ஆம் அதிகாரத்துல அவ்வளவான முறுமுறுப்பு, அவ்வளவான எதிரான சூழ்நிலைகள், இந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுகிறதற்கு தான் இந்த சம்பவத்தை கர்த்தர் இங்க 17ஆம் அதிகாரத்திலே கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஒரு வித்தியாசம். ஆமென். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்குமான ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பிக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு விரோதமான அந்த முறுமுறுப்பை கர்த்தர் செய்வார், நம்முடைய கோலை துளிர்க்க செய்து ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த முறுமுறுப்பை ஒழிய பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இங்கே பார்க்கும் பொழுது அதனாலதான் கர்த்தர் எல்லாருடைய கோலை கொண்டு வாங்கன்றார். இந்த 12 கோத்திரத்துல இருக்கக்கூடிய அந்த பிரபுக்கள், 12 கோத்திரத்திலே ஒருவராய் ஒரு பிரபு தேர்ந்தெடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொருடைய கோலையை கொண்டு வந்து என் சமூகத்துல வைக்கணும். அதே போல ஸ்பெசிபிக்கா யாருக்கு விரோதமாய் அவர்கள் முறுமுறுத்தார்களோ அவருடைய கோலை என்ன பண்ணுங்க, அங்க கொண்டு வாங்க. யாருக்கு விரோதம்? ஆரோன் என்ற மனிதனுக்கு விரோதமாய் முறுமுறுத்த அந்த ஆரோனுடைய கோலை என்ன பண்ணணும், இந்த 12 கோலோட இருக்கணும். இந்த 12 கோல்களை சமூகத்திலே கொண்டு வாருங்கள் சொல்லி ஆண்டவர் சொன்னார். இப்போ இந்த 12 கோல்களும் அங்கே கொண்டு வரப்படுகிறது. இப்போ இங்க என்ன நடக்கிறது சொன்னா, ஆனா சொல்றாரு அவைகளை ஆசாரிப்பு கூடாது. 3-4 வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய கோலின் மேல் ஆரோக்கியம் பெற எழுதப்படுவாய். அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்சத்திலிருந்தாலும் ஒவ்வொரு கோல் இருக்கிறது. அவரை ஆசாரிப்பு கூடாது. நான் உங்களை சந்தித்து ஸ்நானமாகி சாட்சிப்படுத்தினேன். இங்க யாருக்கு விரோதமா அவன் முறுமுறுத்தாங்களோ அவன் பேர் என்ன பண்ணாதுல எழுது. ஹல்லேலூயா. யாருக்கு விரோதமா இவர்கள் பேசுகிறாரோ அவனுடைய பேர் அதுல எழுது. ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள், ஆரோனுடைய பேர் என்ன பண்ண அந்த கோலின் மேல் எழுது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போலதான் ஆண்டவர் நம்முடைய பெயரை அவர் எழுதி இருக்கிறார். ஹல்லேலூயா. என் பிள்ளை, என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளை, என் பிள்ளைக்கு விரோதமா எந்த ஒரு காரியம் வந்தாலும் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் பொறுப்பெடுத்துக்குவேன். ஆண்டவர் நமக்காக நம் சார்பிலே அவர் என்ன செய்கிறார், அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பேர் அவர் சமூகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பேர் எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி இல்லையா. நம்முடைய பெயர்களில் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரா, அவர் எழுதியிருக்கிறார். தாயின் கற்பத்தில் உருவேற்படும் முன்பே உன்னை நான் என்ன பண்ணிருக்கிறேன், பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்மை ஆண்டவர் நம்மை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கும் பொழுது நமக்கு விரோதமான சூழ்நிலைகள், நமக்கு விரோதமான முறுமுறுப்புகள், நமக்கு விரோதமான காரியங்கள் எதையுமே கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, அவர் அனுமதிக்க மாட்டார். ஆமென். ஏனென்றால் அவர் நம்முடைய பெயர்களில் என்ன பண்ணிருக்கிறாரு, எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பெயர்களை அவர் எழுதி வைத்திருக்கிறபடினாலே எந்த சூழ்நிலையிலும் நமக்கு விரோதமான எந்த ஒரு காரியத்தை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, அனுமதிக்க மாட்டாரு. அதான் சொல்றாங்க, ஸ்பெசிபிக்கா சொல்றேன், அவனுடைய பேர் என்ன பண்ண அந்த கோல்ல எழுது. ஏன்னா வித்தியாசம் தெரியணும். ஹல்லேலூயா. வித்தியாசத்தை நான் காணும்படியாய் நான் செய்வேன். ஹல்லேலூயா. அதனால எந்த ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்களோ அந்த கோலிலே அந்த ஆரோனுடைய பேரை எழுதி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல அங்கே நடக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுடைய கோல் துளிர்க்கும். ஹல்லேலூயா. அப்ப இதுக்கு முன்னாடி இங்க சொன்னாங்க இல்லையா, ஆரோன்னா பெரிய ஆளா, அவன் மட்டும் தான் போய் என்ன பண்ணணும், இந்த காரியத்தை செய்யணுமா, இப்படி எல்லாம் சொன்ன அந்த நாவுகளுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, நிச்சயமா ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கும்படியா. ஹல்லேலூயா. இங்கே பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த விதத்துல எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் அதற்கு பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இங்க அதனாலதான் என்ன சொல்றாரு, நான் யாருக்கு விரோதமாய் அவர் முறுமுறுத்தார்களோ அவனுடைய கோலை நான் துளிர்க்க பண்ணுவேன். இந்த கோல் துளிர்க்கும் பொழுது அவருடைய முறுமுறுப்பு ஒழியும். ஹல்லேலூயா. கோல் துளிர்க்கும் பொழுது முறுமுறுப்பு ஒழியும். ஆமென். நம்முடைய கோல் துளிர்க்கும் பொழுது முறுமுறுப்புகள் ஒழியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கோலை துளிர்க்க பண்ணும் பொழுது முறுமுறுப்புகள் விழுந்து போகும். கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்தும் பொழுது நமக்கு விரோதமாய் பேசுகிற நாவுகள் எல்லாமே என்ன செய்யும், அடங்கும்.
ஹalleluya. அதுதான் ஆண்டவர் சொல்றார், கோல் துளிர்த்தால் முறுமுறுப்பு ஒழியும். ஹalleluya. ஆண்டவரே இந்த வேளை சொல்லுவோம், ஆண்டவரே என் கோலை துளிர்க்க பண்ணுங்க ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே என் கோல் துளிர்க்கட்டும் ஆண்டவரே, என் கோல் துளிர்த்து அது பலனை கொடுக்கட்டும் ஆண்டவரே சொல்லுவோமா. ஹalleluya. ஆண்டவருடைய கோலை துளிர்க்க பண்ணும் பொழுது நமக்கு விரோதமாய் பேசின நாவுகள், நமக்கு விரோதமாய் முறுமுறுத்த நாவுகள், நமக்கு விரோதமாய் பார்த்த பார்வைகள் எல்லாமே என்ன செய்யும்? அடங்கும். ஆமென். அதுதான் கர்த்தர் சொல்றார், கோல் துளிர்த்தால் முறுமுறுப்பு ஒழியும். ஹalleluya. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்முடைய கோலை நிச்சயமாய் துளிர்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இங்கே கோல் துளிர்க்கும்படியாய் கர்த்தர் நம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிறார். 6ஆம் வசனத்தை வாசிமா. மோசே இஸ்ரவேலர்களோடு சொன்னான். அப்பொழுது அவர்களுடைய பிரபுக்கள் எல்லாரும் ஒவ்வொரு பிரபுக்கும் ஒவ்வொரு பொருளாக 12 பொருள்களை அவனிடத்தில் கொடுத்தார்கள். ஆரோனின் பொருள் அவருடைய பொருளுடனே இருந்தது. அந்த பொருள்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தர் சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்தில் பிரவேசிக்கும் போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் பொருள் குளித்திருந்தது. அதை குளித்துவிட்டு பூப்புக்கு வாசனை பழங்களை கொடுத்தது. அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அந்த பொருள்களையெல்லாம் எடுத்து இஸ்ரவேலர்கள் காண வெளியே கொண்டு வந்தார். அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் பொருள்களை வாங்கி கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் பொருள் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொழுது அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு மேல் கொண்டு போய் இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாக வெளியே கொண்டுவார். அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள் என்றார். இங்க என்ன வாசிக்கிறோம்? என்ன ஆகுதான்? கர்த்தர் இந்த கோலை என்ன செய்கிறார்கள்? கொண்டு போய் சாட்சி பெட்டியின் முன்பாக வைக்கிறார்கள். இதை மோசே இஸ்ரவேல் புத்திரரோடு சொன்னான். அப்பொழுது அவர்களுடைய பிரபுக்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படி ஒவ்வொரு பிரபுக்கும் ஒவ்வொரு கோலா 12 கோல்களை அவனிடத்தில் கொடுத்தார்கள். ஆரோனின் கோலும் அவர்களுடைய கோல்களுடனே இருந்தது. தனியா கூட இல்ல, அவருடைய கோல்களோடு கூட அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அப்படி தனியா வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? இவங்க தனியா என்ன பண்ணிருக்காங்க? துணித்த கோலை கொண்டாந்து வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா? இங்க பார்க்கும்பொழுது அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஹல்லேலூயா. அந்த கோல் என்ன ஆச்சா? கோல்ல துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களாம். ஹல்லேலூயா. பாதாம். ஹல்லேலூயா. அது என்னது? சாதாரணமான பழம் கூட இல்ல, பாதாம். ஹல்லேலூயா. அந்த வாதுமை பழம். ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த கோலை வெறும் குச்சி தான், வெறும் தடி தான், காய்ந்து போன தடி. ஆண்டவர் என்ன பண்றாரு? அதை துளிர்க்க செய்கிறார், அதிலே பூ பூக்க செய்கிறார், அதிலே பழங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். உங்க கோல் காஞ்சி போச்சுன்னு கவலைப்படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை உலர்ந்து போச்சுன்னு கவலைப்படாதீங்க. இனி எங்களுடைய வாழ்க்கை நிமிருமா? இனி எங்களுக்கு ஒரு சூழ்நிலை வருமா? இனி எங்களுக்கு ஒரு கொண்டாட்டம் இருக்கா? இனி எங்களுக்கு ஒரு நன்மை இருக்கா? எங்க உணர்வு இருக்கும் அங்கதான் தடைப்பு இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வனாந்தரத்திலே என்ன செய்கிறாராம்? வனாந்தரத்தை ஆண்டவர் தண்ணி தடாகமாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா. வனாந்தரத்திலே வழியும் அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவது. வழியே இல்லாத இடத்துல தான் கர்த்தர் வழியை உண்டாக்குவார். ட்ரையா இருக்கிற சூழ்நிலை தான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அவர் துளிர்க்க செய்வார். ஆமென். எங்க உணர்ந்து போயிருக்கு நம்ம கவலைப்படுறோமோ அங்கே கர்த்தர் நிச்சயமாய் செழிப்பை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. வனாந்தரமும் வறண்ட நிலமும் கழித்து என்ன பண்ணுமா? வனாந்தரமும் வறண்ட நிலம் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால எந்த சூழ்நிலை உணர்ந்திருக்கிறதோ அது முடிந்ததல்ல, அது ஆரம்பிக்கிறது என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சாம்பல் என்ன பண்ணுவாரு? சிங்காரமா மாற்றுவாரு. ஒடுங்கின ஆவி என்னவா மாற்றுவாரு? துதியின் உடையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்ல, ஆண்டவர் வசனம் சொல்ல, நீங்கள் அடுப்பின் அடியிலே கிடந்தவர்களாய் இருந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? புறாச்சிரங்களை கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுவார். வெள்ளி சிறங்களை, புறாச்சிரங்களை போல வெள்ளி சிறங்களை நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அடுப்பின் அடியில் கிடந்தாலே அப்படின்னு என்ன இருக்கும்? அடுப்பின் அடியில என்ன இருக்கும்? அடுப்புக்கு அடியில என்ன இருக்கும்? கரி சாம்பல். ஹல்லேலூயா. முடிஞ்சு போன ஒரு தன்மை இல்லையா? அடுப்புக்கு அடியில எரிந்து சாம்பலாய் போன ஒரு சூழ்நிலை.
உங்க சூழ்நிலை சாம்பலாய் போய்விட்டது என்று சொன்னாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அதிலிருந்து நான் என்ன பண்ணுவேன், ஒரு புறா சிறகை நான் முளைக்க பண்ணுவேன், வெள்ளி சிறகை நான் கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் புதிதும் கூர்மையுமான போரடிக்கிற பற்கள் உள்ள எந்திரமாக்கும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை ஒன்றுமே பொய்யானதல்ல. எது உணர்ந்திருக்கிறதோ, எந்த சூழ்நிலை ட்ரைனஸ்ல இருக்கோ, எந்த சூழ்நிலை ஆண்டவரை இனி எனக்கு ஒரு சூழ்நிலை துளிர்க்குமா என்று இருக்கிறதோ, இனி எனக்கு ஒரு நன்மை உண்டாகுமா என்று ஒரு சூழ்நிலை இருக்கிறதோ, அதை கர்த்தர் மாற்றுவதா இருக்கிறார். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா கூட ஆபிரகாமின் வாழ்க்கையில இருந்து சாராளுக்கு பாத்தீங்கன்னா பிள்ளையே பிறக்காதுங்கிற ஒரு வயது முதிர்ந்த சூழ்நிலைக்கு போகிறார். ஒரு ட்ரைனஸ், இனி அவருடைய கர்ப்பத்துல ஒரு பிள்ளை உதிக்கிற எந்த ஒரு அடையாளமும் இல்லை. ஆனால் ஆண்டவர் அதிலிருந்து வம்சத்தை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அந்த கர்ப்பத்திலிருந்து ஆண்டவர் பண்ணாரு ஒரு தழைப்பு, ஒரு செழிப்பு. ஆண்டவர் ஒரு வம்சத்தையே அந்த கர்ப்பத்தில் ஆண்டவர் உருவாக்கி 12 கோத்திரங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எது இயலாது, எது முடியாது, எது பாசிபிலிட்டி இல்லையோ அதிலே கர்த்தர் மகிமையை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் நீங்க பேச்சு போல இருக்கீங்களோ அவங்க முன்னாடி கர்த்தர் தலை நிமிர வைப்பார். ஹல்லேலூயா. இவங்களா இனிமேலா வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ற அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா, இவங்களா இப்படி என்ன பண்ணுவாரு, தூக்கி நிறுத்துவார். ஹல்லேலூயா. அதனால நம்முடைய உலர்ந்த தன்மை குறித்து, நம்முடைய உலர்ந்த கோலை குறித்து நம்ம எந்த சூழ்நிலை என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படவே கூடாது. இங்க நாம் வேதத்துல வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வசனம் அழகாய் சொல்லுகிறது. சங்கீதம் 132 17 18 நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 132 17 18 அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். ஹல்லேலூயா. சொல்லமா, என் மீதிலோ என் கிரீடம் பூக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் என் கிரீடத்தை பூக்கும்படியாய் செய்வார். ஆமென். என் கிரீடம் பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்கும். ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கும் பொழுது தாவீதின் கொம்பை முளைக்க பண்ணுவேன். தாவீது எந்த சிறுமையில இருந்தார், எந்த சூழ்நிலையில இருந்தார், அங்க தாவீதை பார்க்கும்போது இவனானாங்க, அவருடைய அண்ணன்லாம் ஏளனம் பண்ணாங்க. டேய், நீ ஆடு மேய்க்கிறத விட்டுட்டு எங்க வந்திருக்க, இங்க எங்க வந்திருக்க, நீ இங்க யுத்த காலத்துக்கு நீ வந்திருக்க, உனக்கு இதுக்கு என்ன சொல்றாங்க, சோல்ஜர்ஸ், நாங்களாம் வாரியர்ஸ், நீ யாரு, ஒரு ஆடு மேய்க்கிற பையன், உனக்கு பலனும் கிடையாது, திராணியும் கிடையாது, ரொம்ப சின்னவன், குடும்பத்திலேயே ரொம்ப சின்ன பையன், உனக்கெல்லாம் ஈட்டிய பிடிக்க முடியுமா, உனக்கெல்லாம் பட்டயத்தை பிடிக்க முடியுமா, நீ போய் என்ன பண்ணுத, கொஞ்சம் ஆடை மேய்க்கிறவன், நீ அந்த கொஞ்சம் ஆட்டை யார் வசத்துல விட்டுட்டு வந்த, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், யுத்த காலத்துல உனக்கு என்னடா வேலை, யாரே மூத்த அண்ணன், அப்படியே பெரிய அண்ணன் எலியாப் என்ன பண்றாரு, தாவீதை ஏளனம் செய்கிறார், நீ ஒரு சின்ன பையன், உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல, போ போ போய் என்ன பண்ண, அந்த ஆடுகளை, அந்த கொஞ்சம் ஆடுகளை போய் மேய்ச்சிட்டு வா போ அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், அவன் ஏளனம் செய்கிறார். ஹல்லேலூயா. அந்த தாவீதை கர்த்தர் என்ன செய்கிறார், அரியணையிலே உயர்த்துகிறார். ஆமென். ஆடுகளை மேய்க்கிறவனை கர்த்தர் என்ன செய்கிறார், அரியணையிலே வைக்கிறார். ஹல்லேலூயா. எந்த அண்ணன் ஏளனம் செய்கிறானோ அந்த அண்ணன் அவனுக்கு கீழா இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்ப அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், தாவீதின் கிரீடத்தை பூக்கும்படியாய் செய்கிறார். அரியணை ஏறிட்டாரு. ஆனால் அதற்கு பின்பாக சில சரிவுகள், சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள், பல இன்னல்களை சந்திக்கிறார், பல சூழ்நிலைகளை சந்திக்கிறார். சவுலுடைய வம்சத்தா சொல்றான், சவுலுடைய பரம்பரையில வந்து சொல்றான், அவருடைய பேரப்பிள்ளை வம்சத்துல அவன் சொல்றான், நீ என் தாத்தாவுடைய என்னுடைய தகப்பனுடைய அந்த சிங்காசனத்தை நீ எடுத்துக்கிட்டடா, அதனாலதான் உன் குடும்பத்திலேயே உனக்கு என்ன வந்திருக்கு, இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், மண்ணை தூற்றி அவன் மேல வீசி என்ன செய்கிறான், தாவீதை சபிக்கிறான். தாவீது அழக்கூடத்தான் இல்லையா, எப்படியா, எப்படி, அதாவது ஆடி மேய்ச்சிட்டு இருந்தா அதே நிலைமையில இருந்துச்சுன்னா பரவாயில்ல, ஆடி மேய்ச்ச ஒருவனை தூக்கி சிங்காசனத்துல வச்சுட்டு
மறுபடியும் அதுல பாதாளத்துல தள்ள எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அழத்ராணி இல்ல, காலில் செருப்பு இல்ல, காலில் என்ன இல்ல, செருப்பு கூட கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமையில தம்பத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டு செல்லுகிற ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு நிந்தை. ஹல்லேலூயா. ஆனால் அதே தாவீதை கர்த்தர் செய்கிறார், மறுபடியுமாய் சிம்மாசனத்தில் அமர வைக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதுடைய கிரீடத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? பூக்கும்படியாய் செய்கிறார். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை நான் என்ன பண்ணுவேன்? முளைக்க பண்ணுவேன். எப்படியாய்? ஆரோனுடைய அந்த உலர்ந்த கோல் துளிர்த்து பூ பூத்து காய் கொடுத்து கனிகளை கொடுத்ததோ அதே போல ஆண்டவர் சொன்னார், தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். ஆமென். உங்களுக்காக கர்த்தர் ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்களுடைய உலர்ந்த சூழ்நிலைகளை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? முளைக்கும்படியாய் செய்வார். ஹல்லேலூயா. தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய கிரீடத்தை அவர் மகிமையாய் நமக்கு சூட்டுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு மகிமையான கிரீடத்தை அவர் சூட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் இன்றைக்கு இன்னைக்கு நேற்றுக்கு நான் இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது இது ஒரு சம்பவமாய் இருந்தாலும் கர்த்தர் இதை சபை நடுவில் பேசும்படியாய் சொன்னார். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமான ஏளனங்கள், நமக்கு விரோதமான முறுமுறுப்புகள், நமக்கு விரோதமாக உண்டாகிற அவமானங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை கர்த்தர் செஞ்சா போதும். ஹல்லேலூயா. நம்முடைய கோலை அவர் துளிர்க்க பண்ணினா போதும். ஆமென். நம்முடைய கோல் துளிர்க்குமானால் நம்முடைய வாழ்க்கை தலைக்கும். ஹல்லேலூயா. எந்த ஒரு உலர்ந்த தன்மையில இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலை கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் விசுவாசிப்போம், கர்த்தாவே என் கோலை நீங்க என்ன பண்ணுவீங்க? நிச்சயமாய் துளிர்க்க பண்ணுவீங்க. என் கோல் நிச்சயமா என்ன பண்ணும்? தடைக்கும்படியாய் செய்வீங்க. எனக்கு ஒரு 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 மகிமையை நீங்க என்ன பண்ணுவீங்க? நிச்சயமாய் வச்சிருக்கீங்க என்று சொல்லி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவதா இருப்போம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது அன்றைய வசனம் சொல்லுகிறது, தூசி உதறிவிட்டு எழுந்து என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது 60ஆம் அதிகாரத்துல 1-2 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 1-2-3 வசனங்களை ஏசாயா 60:1-2-3. ஏசாயா 60 எழுதி பிரகாசிக்கும் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையை முடித்தது. இதோ இரு பூமியையும் பார்க்கும் ஜனங்களை மூடும். ஆனாலும் உண்மை கர்த்தர் இருப்பார், அவருடைய மகிமை உண்மை காணப்படும். உன் வெளிச்சத்துக்கு தானியமும் உதிக்கிற உன் வீரத்துக்கு ராஜாக்கள் நடத்துவார்கள். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் இந்த வேளையில ஒரு தைரியத்தை நமக்கு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, நான் வாசிக்கும் பொழுது 15ஆம் வசனத்துல, அதே அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல 60:15, ஏசாயா 60:15. நெய்யப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாதமாய் இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மகிழ்ச்சியாகவும் தலைமுறையாகவும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். ஆமென். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். ஹல்லேலூயா. என்னதான்? நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். ஆமென். அப்ப என்ன சொல்லுவாங்க? ஒரு இது சொல்லுவாங்க, என்னது, என்ன எங்க ஈரம் இருக்கோ அங்கதான் என்ன இருக்கும்? துளிர் விடும். அங்கதான் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? தேடி வருவாங்க. அப்போ ஒண்ணுமே இல்லாம இழந்து இருந்தேன்னாகும் ஒருவரும் என்ன பண்ண மாட்டாங்க, தேடி வருவாங்களா? யாராவது? எல்லாம் இருந்தாதான் என்ன பண்ணும்? உறவுகள் இல்லையா? எல்லாம் இருந்தாதான் நண்பர்கள், எல்லாம் இருந்தாதான் சொந்த பந்தங்கள். ஆனா ட்ரைனஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஆனா இங்கே ஒருவர், அதான் வசனம் சொல்லுது, ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். ஒருவரும் தேடி வரக்கூடாதாய், தேடி வர முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருந்தாய். ஆனாலும் உன்னை நான் எப்படி வைப்பேன்ற ஆண்டவர், அந்த சூழ்நிலையை நான் என்ன பண்ணுவேன்? மாற்றுவேன். உன்னை நித்திய மாற்றுமையாகவும் தலைமுறை தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நன்மைகள் எப்படி இருக்குமா? தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும்.
அல்லேலூயா. அது தலைமுறை தலைமுறைக்கும் அந்த நன்மைகள் நமக்கு நித்திய நித்திய காலமாய் கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, 22ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். 22 சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நாம் எந்த காலத்தில் தீவிரமாய் ஆமே. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை எப்படி நடப்பிப்பேன்? எப்படி நடப்பிப்பேன்? ஏற்ற காலத்துல தீவிரமாய் நடப்பிப்பேன். அப்போ இன்னும் ஏற்ற காலம் வரல. அல்லேலூயா. அந்த ஏற்ற காலம் வந்துருச்சுன்னா ஒருவரால் என்ன செய்ய முடியாது, அதை தடுக்க முடியாது. ஆமென். அந்த டைம் வந்துடுச்சுன்னா ஆண்டவர் நிச்சயமா ஏற்ற காலத்திலே அவர் என்ன பண்ணுவாராம்? ஃபாஸ்டா, அடிக்கடி சொல்ற காரியம் தான். 15 வருஷம் காத்திருந்த போது செய்யாதத ஆண்டவர் ஒரே நாள்ல செஞ்சு முடிப்பார். அல்லேலூயா. 15 வருடங்களோ 10 வருடங்களோ எத்தனை வருடங்களோ நடக்க முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் ஒரே நாள்ல ஏற்ற காலத்துல என்ன பண்ணுவாரு? அந்த ஒரு நாள்ல 15 வருஷம் காத்திருந்த காரியத்தை அதை செஞ்சு முடிச்சிருவார். 10 வருஷம் காத்திருந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிருவார். பல வருஷங்கள் காத்திருந்த காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? செய்து முடித்து விடுவார். அல்லேலூயா. ஏற்ற டைம். அல்லேலூயா. அப்ப சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். அங்கே ஆண்டவர் அங்க தாவீதை என்ன செய்தார்கள்? ஏளனம் செய்தார்கள். தாவீது என்ன பண்ணாங்க? அவருடைய மூத்த சகோதரன் என்ன பண்ணா? நீ இவ்வளவு சின்ன பையன், உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீ போய் என்ன பண்ண, அந்த கொஞ்சம் ஆடுகளை போய் மேய்க்கிற வழியை பாரு அப்படின்னு சொன்னா. ஆனால் அதே சகோதரனுடைய கண்கள் காணப்படிய கர்த்தர் என்ன செய்தார்? சின்னவன் தாவீதை கர்த்தர் எப்படி மாத்தினாரு? எப்படி மாத்தினாரு? ஆயிரமாய் மாற்றினார். அல்லேலூயா. அங்க பாடுறாங்க, அங்க கோலியாத்தை கொண்டதை பாடுறாங்க. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று சொல்லி பெண்கள்லாம் முறையாய் பாடினாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? சின்னவனை எப்படி மாத்துவாரா? 1000ஆய் மாற்றுவார். அல்லேலூயா. சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஆமென். இந்த நாளிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை கர்த்தர் இந்த நாளில் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய அந்த உலர்ந்த கோலை கர்த்தர் நிச்சயமாய் அவர் துளிர்க்கும்படியாய் செய்வார். இந்த வசனத்துல நாம் வாசித்தோம். அந்த வசனத்தை திரும்ப திரும்ப வாசிக்கும் பொழுது அது அவ்வளவாய் மகிமையா இருக்கிறது. இந்த 17ஆம் அதிகாரத்துல நாம் எப்படியாய் வாசிக்கிறோம், எப்படியாய் அங்கே ஆரோனுடைய கோல் துளித்தது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது 17:8 வாசிக்கிறோம். மறுபடியும் வாசிங்க. என்னாகும்? 17:8 என்னாகும்? 17 மோசே சாட்சி கூடாரத்துக்குள் பிரவேசித்தபோது, இதோ லேவி குடும்பத்தாருக்கு இந்த ஆரோனின் கோல் துளிர்த்தது, வார்த்தை பலன்களை கொடுத்தது. ஆமென். இதோ ஆரோனின் கோல் என்ன செய்தா? ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து பாதுமை பழங்களை கொடுத்தது. அந்த இடத்துல ஆரோனின் கோல் என்ற இடத்துல உங்க பேரை போட்டுக்கோங்க. உங்க பேரை போட்டுக்கோங்க. என்னுடைய கோல் இல்ல, உங்க பேரை போட்டு இந்த பேர்ல சொல்லுங்க. என்னுடைய கோல் துளிர்த்திருந்தது, அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அல்லேலூயா. நம்முடைய கோலை கர்த்தர் துளிர் விடும்படியாய் செய்வார். நம்முடைய கோல் துளிர்க்கும், பூ பூக்கும், காய் கொடுக்கும், கனி கொடுக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில கூட இந்த உலர்ந்த கோலை நிச்சயமாய் கர்த்தர் துளிர்விட செய்வார். இந்த கோல் எதற்காக துளிர்த்து கனி கொடுத்தது? எதற்காக துளிர் விட்டு பூ பூத்து கனி கொடுத்தது? முறுமுறுப்பை ஒழியப்பட்டபடியா. அல்லேலூயா. அப்படியானால் நமக்கு விரோதமான முறுமுறுப்பு பின்னாடி அப்படி இதான் போவாங்க, அப்படிதான் இருக்கும்ன்றாங்க இல்லையா? எப்படியா நமக்கு பின்பாக அந்த முறுமுறுப்புகள் பேசிக் கொண்டிருக்கிறது, நமக்கு பின்பாக பேசுகிற அந்த நாவுகளை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஒழியப்படுவார். ஒன்னே ஒண்ணுதான், நல்லா பேசுங்க, இன்னும் நான் என்ன பண்ணுவேன்? நல்லா வளர்வேன். அல்லேலூயா. அப்படிதான் நம்ம சொல்றோம். அல்லேலூயா. பேசாங்க. ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுப்பு வந்தது. ஆரோனுடைய அப்பதானே ப்ரூஃப் பண்ணார் ஆண்டவர். முறுமுறுப்பு வந்த பிறகுதான் என்னாச்சு? முறுமுறுப்பு வந்த பிறகுதான் அங்க சம்பவமே நடந்தது. அல்லேலூயா. முறுமுறுப்பு வந்த பிறகுதான் கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு மகிமையை செய்வார் என்று சொல்லி ஆரோனுடைய கோலை கர்த்தர் துளிர்விட்டு அதை பூ பூத்து கனி கொடுக்கும்படியாய் செய்தார். அல்லேலூயா. ஆனால் நமக்கு விரோதமா ஒரு முறுமுறுப்பு வந்தா நம்ம துவண்டக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஐயோ, எனக்கு விரோதமா பேசுறாங்களே, எனக்கு விரோதமா. நம்ம பொதுவா நமக்கு மற்றவங்க நம்ம
அவங்க ஏதாவது பேசினா நம்ம துவண்டு போயிடும் இல்லையா? யாராவது ஏதாவது நம்மளுக்கு விரோதமா பேசுறாங்க கேட்டோன்னா, யாராவது வந்து சொல்றேன்னு அவங்க பேசுறாங்க உங்களை பத்தினா என்ன ஆயிடும், நம்ம உடனே நம்ம சோர்ந்து போயிடுவோம், கஷ்டப்படுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, முறுமுறுப்பு வரணும், நல்லது. அந்த முறுமுறுப்பு வந்தாதான் நீங்க உயர்வீங்க. அல்லேலூயா. முறுமுறுப்பு வந்தாதான் அந்த தலை உயர்த்தப்படும். ஏன்னா அது யார் கேட்கிறது? யார் கேட்கிறா? கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் கேட்கும்போது உடனே அங்க எப்படியாய் ஆரோன் மீது கர்த்தருடைய வைராக்கியம் வந்ததோ, நான் அபிஷேகம் பண்ண இவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்களா, நான் விட மாட்டேன்னு சொல்லி கர்த்தர் நம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தணும். அதே போல நமக்கு விரோதமாய் முறுமுறுப்பு வரும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளாக உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுப்பு வரும் பொழுது, என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் யார் பேசுறது? என் வைராக்கியத்தை நான் காட்டுறேன், அவங்க அப்பா யாரும் நான் காட்டுறேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அவர் நம்முடைய கோலை என்ன செய்வார்? துளிர்க்கும்படியாய் செய்வார். அல்லேலூயா. எங்கே முறுமுறுப்பு வருகிறதோ அங்கே நம்முடைய கோல் துளிர்க்கும். ஆமென். எங்கே நமக்கு விரோதமான பேச்சுகள் வருகிறதோ அங்கே நம்முடைய தலை உயர்த்தப்படும். ஆமென். இந்த சூழ்நிலையில நாம் எந்த சூழ்நிலை சரி நாம் கவலைப்பட வேண்டாம். கர்த்தாவே, எனக்கு விரோதமான முறுமுறுப்புக்காக உமக்கு நன்றி. ஏன்னா இதற்கு பின்பாக நீங்க என்ன பண்ண போறீங்க? என்னை உயர்த்த போறீங்க, என் வாழ்க்கையை செழிக்க பண்ண போறீங்க. இந்த வேளையில நீங்க அறிக்கையிடுங்க, உங்க வார்த்தையை நீங்க சொல்லுங்க, உங்க பேரை நீங்க சொல்லி இந்த நாள்ல இந்த வார்த்தையை நீங்க சொல்ல போறீங்க. பரலோகம் கேட்க போகிறது. கர்த்தர் உங்கள் கோலை துளிர்விட செய்ய போகிறார். பிரியாவின் கோல் துளிர்த்தது, அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. நீ கேட்டு பரலோகம் கேட்டு அது செய்யும். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே ஆக கடவுளே. அல்லேலூயா. நானே கேட்டிருக்கேன், பரலோகமும் கேட்டிருக்கேன், கர்த்தர் கேட்டிருக்காரு. ஆமென். உங்களுடைய கோலை கர்த்தர் துளிர்த்து பூ பூத்து கனி கொடுக்கும்படியாய் நிச்சயம் செய்வார். நம்முடைய கோல் நிச்சயமாய் துளிர்க்கும். அல்லேலூயா. உலர்ந்த தன்மைகள் மாறும், உலர்ந்த நிலைமையை கர்த்தர் நிச்சயமாய் செழிக்கும்படியாய் செய்வார். அதை கண்கள் யாவும் காண கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எழுந்திருப்போம். அல்லேலூயா.